மீட்பர் நாமத்தில் பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரம் 41வது வசனம். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. ஒரு விசை கூட அந்த வசனத்தை வாசிக்கலாம். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார் என்று வேதம் சொல்லுகிறது. இது குருத்தோலை நாளாக எல்லா சபைகளும் கொண்டாடுகிறது. சந்தோஷம். கர்த்தர் தாம் எழுதியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் எருசலேமுக்கு புறப்பட்ட போது வேத வாக்கியத்தின்படி 2 சீஷர்களை அனுப்பி ஒருவரும் இதற்கு முன்பதாக ஏறியிராத ஒரு கழுதையை கட்டவிழ்த்து வர சொல்லி அதன் மேல ஏறி அவர் வரும்போது ஜனங்கள் எல்லாம் பாடி துதித்து ஆர்ப்பரிக்க ஆரம்பிக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், ஓசனா என்று சொல்லி குருத்தோலைகளை பிடித்து அவர்கள் ஆர்ப்பரித்து வருகிற அந்த நேரத்தில் அப்படியே அவர் எருசலேமுக்குள்ள என்றாகிறார். ஒரு பக்கம் ஆர்ப்பரிப்பு, ஒரு பக்கம் கொண்டாட்டம் இருந்தாலும் ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரிக்கும் போது இயேசுவின் கண்களிலே கண்ணீர். இந்த நாளிலே பேசும்படி கர்த்தருடைய ஆவியானவர் தந்த வார்த்தை இதுதான், இயேசுவின் கண்ணீர். Tears of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 இடங்களிலே அவர் அழுததை வேதத்திலே பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே அவரால் தாங்க முடியாம அழுத 3 இடங்கள் உண்டு. அதுல ஒரு இடம்தான் இங்கே. இன்னொரு இடம் எங்க அழுவார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். எங்க சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கண்ணீர் விட்டார். என்னன்னு தெரியல, சின்ன வயசுலயே அது 3 வார்த்தைகள் ஆனதுனாலேயோ என்னமோ தெரியல, ஆல்மோஸ்ட் எல்லா சின்ன பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுக்கிற வசனங்களிலே ஒன்று. அந்த கண்ணீருக்கு ஒரு பெயர் உண்டு, Tears of Love. அந்த கண்ணீர் அன்பின் கண்ணீர். யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரத்தின் 35, 36 வசனங்களிலே இதை பார்க்க முடியும். இயேசு கண்ணீர் விட்டார். ஜீசஸ் wept. இயேசு கண்ணீர் விட்டார். அவர் கண்ணீர் விட்ட போது அவர் அழுகிறதை யூதர்கள் பார்த்து சொன்ன வார்த்தை இதோ, இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அன்பு இங்கே அவர் லாசரு மேல, அந்த குடும்பத்தின் மேல வைத்த அன்பை அற்புதம் செய்து காண்பிக்காமல் அவர் எப்படி காண்பிக்கிறார் தெரியுமா? அழுது காண்பிக்கிறார். அதே 11வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள் அந்த வசனத்தை. இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அன்பாயிருந்தார். இப்பொழுது யூதர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், இவரை எவ்வளவாய் சிநேகிக்கிறார். அப்ப இதுல ஒரு காரியம் நன்றாய் தெரிகிறது. என்ன? என் மேல் அவர் வைத்திருக்கிற அன்பு உண்மையானால் ஒரு நாளில் என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் அறிந்து கொள்வார்கள் அவர் என்னை எவ்வளவாய் சிநேகித்தார் என்று. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் சொல்ல முடியும், இயேசு என் மேல் வைத்த அன்பு உண்மை என்று சொல்லுகிறவர்கள் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சொல்லுவார் அல்லவா, நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என்று. அப்படி என்றால் ஒரு கேள்வி நமக்குள்ள எழும்பும், அன்பா இருக்கிறீங்க, அன்பா இருந்துட்டு ஏன் ஆண்டவரே நீங்க வராம இருந்தீங்க?
ஆமென். லாசரு வியாதியா இருக்கிறான் என்கிற செய்தி அறிந்த பிறகுதான் இயேசு பின்னும் அங்கே தங்கி இருந்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 11வது அதிகாரத்தில் ஆமென் 3வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு அவனிடத்தில் அன்பாய் இருந்தார் என்று. 6வது வசனத்தை பாருங்கள். அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்தில் இன்னும் 2 நாள் தங்கினார். ஏன் ஆண்டவரே நீங்க வர டிலே ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரே ஆன்சர் தான், இயேசு அவனிடத்தில். ஹalleluya. ஹalleluya. சில தாமதமும் எதின் அடையாளம் தெரியுமா? இயேசு என்மேல். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. சில தாமதமும் எதின் அடையாளம்? அவர் அன்பின் நிமித்தம் என்ன செய்வாரா? அப்படி அமர்ந்திருப்பார். அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் என்று செப்பனியா 3:17 நினைக்கிறேன், 17-18 அந்த வசனங்களில் இருக்கும். அவர் அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 17 எஸ் ஆமே. தம்முடைய அன்பின் நிமித்தம் ஆண்டவர் அமர்ந்திருப்பார். ஹalleluya. அவருடைய தெரியும். கர்த்தருக்கு மகிமை. 400 விதவை அழுதுட்டு போறாங்க. அந்த நாயின் ஊர் வாசலை தாண்டி அடக்கம் பண்ண போறாங்க. அந்த வாசலுக்கு சமீபமாய் வரும்போது ஜீசஸ் உள்ள என்ட்ராகிறார். என்ன டைமிங்! ஹalleluya. 400 விதவை இந்த மகனை சுமந்து கொண்டு இயேசுவினிடத்துல போகவே இல்லை. இன்னும் ஏன் அவளுக்கு இயேசுவை தெரியுமான்னு கூட தெரியாது. ஆண்டவே எதேர்ச்சியா மீட் பண்றாங்க. மீட் பண்ணும்போது இயேசுடைய பார்க்கிறார். அப்படியே அழுதுட்டு போறா. ஜனங்க அவளுக்கு சப்போர்ட்டிவா அந்த பையனை பாடையில தூக்கிட்டு போறாங்க. இப்படி பார்க்கும்போது அப்படி அவரை கிராஸ் பண்ணும்போது பாடையை தொட்டார்ன்னு இருக்கும். தூக்கிட்டு போறவங்களுக்கு முன்னாடி போக முடியல. என்னடா இது, ஒருவேளை பாடி எழும்பிட்டோம் என்னன்னு தெரியல. அப்படி இருக்கும்போது இயேசு பாடை இப்படி தொட்டார். தொட்டுட்டு அவ கண்ணீரை தொடக்கிறார். இந்த 400 விதவைக்கும் இயேசுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா அவர் கண்ணில் பட்டுடுச்சு. அவர் கண்ணில் பட்டதே சும்மா விட மாட்டேங்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கண்ணில் பட்டது இது. அவர் அந்த ஊருக்கு உள்ள என்ட்ராகிறார். இந்த அம்மா டீம் ஊருக்கு வெளியே போறாங்க. அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சா எல்லா ஹோப்புமே அவுட்டு. அந்த ஊர் வாசலுக்கு சமீபித்து பைபிள்ல சில எழுதியிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் பார்க்கும்போது ஹalleluya, ஹalleluya. அதே போலதான் எங்க என்ன செய்யணும்னு என் கர்த்தருக்கு தெரியும். ஆமென். ஆனா லாசரு வீட்டு அப்படி கிடையாது. ஆமென். இந்த நாயினோர் வீட்டுல இருந்து யாரும் போய் சொல்லி அனுப்பல. இந்த நாயின் என்னும் ஊர்ல ஒரு ஸ்திரீ இருக்கிறா. அவளுக்கு ஏற்கனவே ஹஸ்பண்ட் கிடையாது. சின்ன வயசு, ஒரே ஒரு பையன். அந்த பையனும் இறந்து போயிட்டான். அப்படி எல்லாம் சொல்லி எந்த இன்ஃபர்மேஷன் இயேசுவுக்கு கொடுக்கல. ஆமென். ஆனா இது கண்ணில் பட்டது. ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். ஆனால் லாசர் வீட்டில் அப்படி கிடையாது. ஏன் ஆண்டவரே? மார்த்தாளும் மரியாளும் இயேசுவின் இடத்துல ஒரே ஒரு காரியத்தை தான் வைப்பாங்க. என்ன காரியம்னா சொல்லுங்க பார்க்கலாம். நீர் இங்கே இருந்தீரானா? இந்த கேள்வியில நிறைய கேள்விகள் ஒளிந்திருக்கிறது. ஏன் டிலே பண்ணீங்க? உங்களுக்கு தெரியும்ல, என் சூழ்நிலை உங்களுக்கு தெரியும்ல. ஆமா, நாங்க அழுவோம், நாளைக்கு நாங்க அழ போறோம்னு உங்களுக்கு தெரியும்ல. எங்க வீட்டுல கூக்குரல் கேட்க போகுது உங்களுக்கு தெரியும்ல. ஏன் ஆண்டவரை டிலே பண்ணீங்க? ஏன் டிலே பண்ணீங்க? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் வியாதியா இருக்கும்போது இயேசு வந்திருந்தார்னு வைங்களேன், அவன் அந்த சாட்சி 4 செவருக்குள்ள முடிஞ்சிடும். ஆனா இப்போ இயேசு வந்ததுனால அவனுடைய சாட்சி அந்த ஊரெங்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் எதை செய்தாலும் அவருடைய நன்மைக்காகவே செய்வார். ஆமென். இப்பொழுது அவன் வியாதியா இருந்து கர்த்தர் சுகத்தை கொடுத்தார்னு வைங்கள, மேக்சிமம் என்ன சொல்லி இருப்பாங்க தெரியுமா? என் சகோதரன் எப்படி இருந்தா? வியாதியா இருந்தா. நல்ல வேளை இயேசு அவனுக்கு சுகம் கிடைச்சது, இயேசுவும் அங்கே இருந்தார் அப்படி சொல்லி விட்டுருப்பாங்க. இது வைரலா இருக்காது.
ஆமென். சிலருடைய சாட்சிகளை வைரல் ஆக்குறதுக்காகவே கர்த்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹalleluya. ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கும் பறைசாற்றுவே, ஊரெல்லாம் உலகமெங்கும் பறைசாற்றுவே. ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார், என் இயேசு சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் நிஜமானார். என் மனமாய் ஆமென். ஆஹா. அதிசயம்தானே, Glory. ஓ ஓ ஓ, இது உண்மைதானே. இது அதிசயம்தானே, ஓ ஓ ஓ. இது உண்மைதானே. ஆமென். அவர் யார் மேல் அன்பாய் இருக்கிறாரோ அவர்களுடைய வேதனையை அவருடைய வேதனையாகவே பார்க்கிறார். எனவேதான் இயேசு அங்கே கண்ணீர் விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து என்ன நடக்க போகும் என்று இயேசுவுக்கு நன்றாய் தெரிந்தும் அவர் அழ காரணம் என்னவென்றால், இது அன்பு. அன்பு என்ற முகம் வாடியால் தெய்வத்தின் முகம் வாடும். ஆண்டவருடைய தாமதம் கூட அன்பு நிமித்தம் தான். ஆமென். அவர் அதனாலதான் ஆண்டவர் பாருங்க, வீட்டுக்குள்ளேயே வரல, அவர் தெருவில் கொண்டு வந்தார். சிலருடைய சாட்சி வீட்டு கூட்டத்தோட முடியும், ஆனா சிலருக்கு செய்ய போறது கன்வென்ஷன்ல தான் முடியும். ஹalleluya. இந்த காலத்துல ரொம்ப குறைவு. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கன்வென்ஷன் கூட்டமே நடத்துவாங்க சாட்சி. ஆமென். இந்த ஸ்தோத்திர கூட்டம்னு வைப்பாங்க, கர்த்தர் செய்த நன்மைக்காக 3 நாள் ஸ்பெஷல் கூட்டம் அப்படின்னு வைப்பாங்க. அதெல்லாம் அந்த காலத்தில். அதில் இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவங்க சாட்சியை சொல்லுவாங்க. சில சாட்சி வீட்டு கூட்டத்தோட முடிஞ்சிடும். ஆமென். என் காரியம், அதாவது என்ன வேதனைப்படுத்தி ரசிக்கிறவர் அல்ல. என் உள்ளம் கலங்கும் போது என் அப்பாவின் கண்களில் கண்ணீர் வரும். காரணம் இது, அவர் என் மேல் வைத்த அன்புல ஒரு கொஞ்சம் மாயை கூட கிடையாது. அந்த அன்பின் கண்ணீர். இயேசு இங்கே கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விட்டார். இதல்ல செய்தி. எனவே நான் வேகமாய் போகிறேன். இரண்டாவது ஒரு கண்ணீர். அது எங்கே கண்ணீர் வடித்தார் என்று ஆமென், எபிரேயர் 5, 7, 8, 9, 10 வசனங்களிலே பார்க்க முடியும். அதை வாசிக்கலாம். எபிரேயர் 5வது அதிகாரம் 7 முதல். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில், அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து நமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு நமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். இங்கே இயேசு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக? மீட்புக்காக, விடுதலைக்காக. இது மீட்பின் கண்ணீர். Tears of redemption. மீட்பின் கண்ணீர். மீட்பின் கண்ணீர். ஆமென். தம்முடைய மீட்புக்காக இங்க அழுதார் என்று அல்ல. அவர் மாம்சத்தில் இருந்ததுனால அவர் இப்படி ஒரு ஜெபம் பண்ண வேண்டி இருந்தது. அதே நேரத்தில் இது அவருக்காக மட்டுமல்ல, இது எனக்காக, உங்களுக்காக, நம் ஒவ்வொருவருக்காக. கரங்களை உயர்த்தி ஹalleluya சொல்லுவோமா? எங்கே இந்த கண்ணீர் வடித்தார் என்று வேதத்திலே பார்க்கும்போது கெத்செமனே தோட்டத்தில் இயேசு இந்த கண்ணீர் வடித்ததை பார்க்க முடியும். லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரம் 44வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மிகவும் வியாகுலப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வியாகுலம், அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்.
அதிக ஊக்கத்தோட, இது எபிரேயர்ல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? ஆமென். பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அந்த அளவுக்கு பிரஷர் இருக்கிறது. அவ்வளவு சத்தம் போடுறார் தம்மை மரணத்தினின்று மீட்க. அவர் சொல்றார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல என்று சொல்லி அவர் சத்தமிடும் போது, அந்த கண்ணீர்ல எனக்கு மீட்பு இருக்கிறது, அந்த கண்ணீர்ல எனக்கு விடுதலை இருக்கிறது. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதன் அடையாளமாக இயேசு கண்ணீரோடு ஒரு பக்கம் ஜெபிக்க, இன்னொரு பக்கம் அவரோடு கூட விழித்திருக்கும்படிக்கு மூவரை வைத்து கொண்டு போனார். இடையில வந்து பார்க்கிறார். அவர் ஜெபத்தை முடிக்கல, இடையில வந்து பார்க்கிறார். ஒருத்தங்க நமக்காக உத்தரவாதமா இருக்கிறது நம்மளால ஃபீல் பண்ண முடியும், அவங்க இல்லைங்கிறது நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஜெபிப்போன்னு சொல்லுவாங்க, ஆனா ஜெபிக்கிறாங்களா இல்லையாங்கிறது நமக்கு ஓரளவுக்கு ஜெபிக்கிறவங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா இயேசு வந்து திரும்ப திரும்ப போய் ஜெபிக்கிறார். அப்போ அவர் அங்கே ஜெபத்தை என்ன செய்யல, முடிக்கல. ஜெபிக்கிறதுக்கு இடையில அவருக்கு டவுட் வந்துட்டு, எப்படி இவனுக்கு என்ன தான் பண்ணுவானுங்க. அவன் ஏன்னா மலையில கொண்டு போகும்போது என்ன பண்ணாங்க, தூங்கினாங்க. ஹல்லேலூயா. சிலருக்கு சில கிருபை உண்டு பாருங்க. ஆமென். அவனை எழுப்பிட்டீங்க பார்த்தீங்களா, எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. அவங்கள முழிச்சிருக்க சொன்னா தூங்குவாங்க, நம்ம தூங்குனா எழுப்புவாங்க. ஏன்னா இயேசு தூங்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணாங்க, இதே டீம் தான் எழுப்புனாங்க. சரி, நீ முழிச்சிருன்னு சொன்னா ஆமென், இருன்னு சொன்னா நிற்பாங்க. ஹல்லேலூயா. அவங்கள முழிச்சிருன்னு சொன்னா தூங்குவாங்க. சரி, நம்ம தூங்கலான்னு பார்த்தா நம்மள, உமக்கு கவலை இல்லையா? ஹல்லேலூயா. இயேசு இப்படி வந்து கேட்டார், உனக்கு கவலை இல்லையா? ஏன் நான் உன்னை விழித்திருக்க சொல்றது? ஆமென். உனக்காக தான், சோதனைக்கு உட்படாத படிக்கு. இப்ப பாருங்க, இயேசு இங்க கண்ணீரோடு ஊக்கமாய் பலத்த சத்தமா அவர் பிரேயர் பண்றார். அந்த பிரேயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இயேசு சீஷர்கள்ட்ட சொன்ன வேர்டு என்ன தெரியுமா? மத்தேயு 26:45. பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி, சத்தமும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது அந்த இளைப்பாறுதல். நித்திரை பண்ணுங்கள் சொல்லி இருக்கலாம், தூங்குங்கன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? இளைப்பாறுதல். அப்போ கர்த்தருடைய இந்த கண்ணீர் எனக்கு எதை கொடுக்கிறது தெரியுமா? அல்லது எதற்கான கண்ணீர் தெரியுமா? என்னுடைய மீட்புக்கான கண்ணீர். என்னுடைய மீட்புக்காக கண்ணீர் வடித்த, ஆமா, உங்களுக்காக ஜெபிக்க ஒரு ஆள் இருந்தாலே பெரிய விஷயம். உங்களுக்காக அதுவும் அழுது ஜெபிக்க ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா அது நீங்க வந்து பாக்கியம் பெற்றவர்கள். அப்படி அழுது ஜெபிக்கிறவர் சர்வ லோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றால் நல்ல கைகளை சட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என்னை மீட்க எனக்காக அவர் இரத்தம் சிந்தினார் என்பது மட்டும்தானே நமக்கு தெரியும். அவர் இரத்தம் மட்டும் சிந்தவில்லை, அவர் கண்ணீரும் சிந்தியிருக்கிறார். கண்ணீரும் சிந்தியிருக்கிறார். எனவேதான் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி அடைவார். என்ன திருப்தி? கண்ணீரோடு விதைக்கிறவர் கெம்பீரத்தோடு அறுப்பார். அவருடைய அறுவடைதான் நானும் நீங்களும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அங்க எபிரேயர் 5 ஒரு வார்த்தையை நாம் படித்தோமே, 9வது வசனத்துல, தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பு, எட்டர்னல் சால்வேஷன், நித்திய ரட்சிப்பு அடைவதற்கு காரணராகி. ஏன் மெய்யாகவே நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு மெய்யாகவே நம் துக்கங்களை சுமந்தார் என்றால் பிதா ஒரு நீதியை வைத்திருக்கிறார். என்ன? குமாரனை பூரணப்படுத்தணும், பூரணராகணும். இயேசு ஆல்ரெடி பூரணர் தான், பிதாவுக்கு நிகரானவர். பிரித்து பார்க்கவே முடியாது.
ஆமென். பிரித்து பார்க்கவே முடியாது. அதனாலதான் அவருடைய நாமத்தை சொல்லும் போது ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா அப்படின்னு இருக்கும். ஏன்னா பிரிச்சு பார்க்க முடியாது. இதை துருபதேசக்காரங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் பிதாவா இருந்தார், அதன் பிறகு குமாரனாய் வந்தார், இப்பொழுது பரிசுத்த ஆவியானவராய் இருந்து அவதாரம் எடுத்துட்டு இருக்கிறது மாதிரி ஏதோ புக்குகள் எல்லாம் படிச்சுட்டு வந்துட்டு ஆமேன். வேதம் வேதம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியே பார்க்க பழகணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒத்த வாக்கியத்தை வச்சு நம்ம ஒரு நிலைக்கு வரவே கூடாது. வேதம் அழகா, ஆவியானவர் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா எழுதி கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் சோடில்லாமல் இராது. தேடி வாசிக்கணும். கர்த்தருக்கு ஒத்த வாக்கியத்தை எடுத்துட்டு இப்படிதான் ஒருத்தங்க பேச வந்தாங்க, ஓடி காட்டினாங்க. அதுக்கு ரிலேட்டடா இன்னொரு வசனத்தை சொல்லும் போது, சரி அதை விடுங்க, இன்னொரு விஷயம் இருக்கு, இப்படி ஒரு 4 விஷயத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் சரி நான் புறவு வரேன் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆமா, இப்படிப்பட்டவங்கள்ட்ட நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா பேசக்கூடாது. வேத புரட்டுக்காரனா ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா 2 தடவை உத்தரவு கொடுத்துட்டு நீ என்ன பண்ணிரு, விலகிரு. சிலர் அறியாமல் இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிதாவாகிய தேவன் உண்டு, குமாரனாகிய கிறிஸ்து உண்டு, பரிசுத்த ஆவியானவர் உண்டு, திரு ஏக தேவன் அவர். மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். மூவரும் ஒன்று என்று பைபிள் சொல்லவில்லை, மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவரை பூரணப்படுத்துவது பிதாவின் சித்தம். ஏன் அவரை பூரணப்படுத்தணும் அப்படின்னா, ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் பூரணராக தான் பரலோகத்தில் இருக்கிறார். ஆனா பிதா என்ன பிளான் வச்சிருக்கிறார்னா, அவரை இந்த பூமியில அனுப்பி பூரணப்படுத்தணும். இந்த பூமியில அனுப்பி பூரணப்படுத்துறதுக்காக அவர் வெறுமையாக ஒப்பு கொடுக்கிறார். வெறுமையாக ஒப்பு கொடுக்கும். ஒரு இடத்துல ஆல்ரெடி ஒரு சூப்பர் பில்டிங் இருக்கிறது. அந்த இடத்துல அதோடைய ஓனருக்கு இன்னொரு பில்டிங் கட்டணும்னு ஆசை வந்துட்டு அந்த பில்டிங் எல்லாம் தரைமட்டமாக்கி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி கட்டுறது போல இந்த இடத்துல பிதா இவரை வெறுமையாக்கல, இயேசு தம்மை தாமே வெறுமையாக்கினார். இயேசு தம்மை வெறுமையாக்கினார். பிதா அவரை நொறுக்க ஒப்பு கொடுத்தார். வெறுமையாக்குறவங்களை அவர் நொறுக்குவார். அவரால் நொறுக்கப்படுறவங்களை கர்த்தர் எல்லாருக்கும் மேலாக உயர்த்துவார். தேவனால ஒருத்தங்க நொறுக்கப்பட்டாங்கன்னா, இது ஏற்கனவே ஒரு செய்தியில சொல்லி இருக்கிறேன், அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு, ஆமென், ஒரு அப்பத்தை 2ஆ உடைச்சா 2 பேர் சாப்பிடுவாங்க, 4ஆ உடைச்சா 4 பேர் சாப்பிடுவாங்க, 8ஆ உடைச்சா 8 பேர் சாப்பிடுவாங்க. நீ எந்த அளவுக்கு நொறுக்கப்படுகிறாயோ அந்த அளவுக்கு உபயோகப்படுத்தப்படுவாய். நீ எந்த அளவுக்கு உடைக்கப்படுகிறாயோ அந்த அளவுக்கு. அப்படின்னா இன்னைக்கு இயேசுவை பிதா உலக இரட்சகராய் ஏற்படுத்தி இருக்கிறார் என்றால் அவர் எந்த அளவுக்கு நொறுக்கப்பட்டிருப்பார், எந்த அளவுக்கு நொறுக்கப்பட்டிருப்பார். உலகம் இதை அவரை கைவிட்டார் என்று சொல்லும் போது வேதம் சொல்லுகிறது, அவரை கைவிடல, அவரை பூரணராக்கினார். சபையே, சில உபத்திரவத்தின் பாதையில உன்னை நடத்துறது உன்னை கைவிடல, உன்னை கர்த்தர் பூரணப்படுத்துகிறார். நல்ல கரங்களை சட்டி ஹல்லேலூயா, 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 ஆமென். நான் உடைக்கப்படுவது உம் சித்தம் என்றால் உடைகிறேன் ஐயா, உம் சித்தம் நிறைவேற ஆனழுவது உம் சித்தம் என்றால் அழுகிறேன் ஐயா, உம் சித்தம் நிறைவேற. அவரை பூரணப்படுத்தி நம்மை ரட்சிக்கிறார். இயேசுவை பூரணப்படுத்துகிறத நீங்க நினைக்கணும். அதாவது சிலுவை மரணத்தை மட்டும் நினைக்க கூடாது. எங்கிருந்தே நீங்க அந்த சிலுவையை பார்க்க ஆரம்பிக்கணும்னா, அவர் பிறந்தார் பார்த்தீங்களா, அதுல இருந்தே பார்க்க ஆரம்பிக்கணும். ஒன்றை பார்க்க வேண்டிய நிலையிலிருந்து பார்க்கும் போதுதான் நம்மளால் அந்த சிலுவையை விட்டு விலக முடியாது. யோவானால விலக முடியல. அவன் பார்க்க வேண்டிய நிலையிலிருந்து பார்க்கிறான். எனக்காக அந்த
கேடடைந்தார். அதனாலதான் இயேசுவின் பிறப்பை யோவான் சொல்லும்போது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அங்கிருந்து தொடங்குறார் யோவான். அவர் சிலுவையிலே தள்ளப்படல, அவர் பிறந்ததிலிருந்தே தள்ளப்பட்டார். அவரை பூரணப்படுத்துவது, அவர் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும். இந்த வேட கவனிச்சிங்களா? சும்மா சர்ச்சுக்கு வந்த யாவருக்கும் கிடையாது. ஆமேன் சொல்லுங்க. வராது, இனி கொஞ்சம் வர கஷ்டம். ஆமேன். கீழ்ப்படுகிற யாவருக்கும். அவர் தான் சால்வேஷனுக்கு ஒரு ஆதர் உண்டுன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் தான். ஹல்லேலூயா. அதாவது இந்த உலகத்தில் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டா, நம்ம உதடு சொல்லும் இயேசு வேணும், மனசு சொல்லணும். ஆமே. மனசு சொல்லணும்னா மனசு யாரால நிரம்பி இருக்கணும் தெரியுமா? இயேசுவால. உதடு சொல்லும், நிறைய சொல்லும், என்னெல்லாம் சொல்லும். ஹல்லேலூயா. ஆமே. பிரைஸ்ல. என் மூத்த பொண்ணு, அவளுக்கு 2 வயசு இருக்கும்போது இந்த சைடில் அவளை தூக்கி வச்சிட்டு இருக்கிறேன். அப்போ சொல்லு, உனக்கு மம்மி பிடிக்குமா டேடி பிடிக்குமான்னு கேட்டேன். அவள் என்கிட்ட கேட்ட, மம்மி எங்கே இருக்கிறாங்க? மம்மி உள்ளே இருக்கிறாங்க, எனக்கு டேடி தான் பிடிக்கும் அப்படின்னா. ஆமே. இப்படி நம்ம உதடு நிறைய சொல்லும், உள்ளம் சொல்லுதா? உள்ளம் சொல்லணும்னா உள்ளத்துல அவர் இருக்கணும். உள்ளத்துல என்ன இருக்குதோ அதுதான் உள்ளம் சொல்லும். அதான் தாவீது சொல்றான், நான் பாடும்போது என் உதடு மட்டும் இல்ல, நீர் மீட்டு கொண்ட ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழ்கிறது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பூரணரான பின்பு அவருடைய கண்ணீர். இந்த 2 கண்ணீரும் என்ன கொடுக்குது அப்படின்னா, நமக்கு ஒரு ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்குது. எனக்காக இயேசு அழுறாரா, நமக்கு ஒரு ஹோப் கொடுக்குது. லாசரு வீட்டில் நடந்ததுக்காக அழுதார். கெத்செமனே தோட்டத்தில் இப்போ நடக்கிற ஒரு காரியத்துக்காக அழுறார். ஆனா எருசலேம்ல நடக்க போறத நினைச்சு அழுதார். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். 19 லூக்கா 19:41. சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. இந்த வேர்டை கவனிக்கணும். லாசரு வீட்டுல கண்ணீர் விட்டார் இருக்கு. கண்ணீர் விட்டார், கண்ணீர் வந்துட்டு. இந்த அன்பை நினைச்சாலே கண்ணீர் வரும். நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, நமக்கு ரொம்ப வேண்டியவங்க கஷ்டப்படுறத நினைச்சா கண்ணீர் வரும். நம்ம அடக்கி வச்சாலும் நம்மளை தாண்டி கண்ணீர் வந்துடும். அதாவது வேதனையில அழுக வரும் தெரியுமா? அதை ஜெபமா மாத்திரணும். அன்புல அழுக வரும் தெரியுமா? அதை வர்ஷிப்பா மாத்திரணும். ஆமே ஆமே. கொஞ்சம் மைக் அட்ஜஸ்ட் பண்ணணும். டைப். ஜீசஸ். வேதனையில வருகிற கண்ணீர் எல்லாம் ஜெபமா ஆக்கிரணும். லவ்ல வர கண்ணீர் எல்லாம் வர்ஷிப் ஆக்கிரணும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அவரு பெத்தானியாவில் கண்ணீர் விட்டார். கெத்செமனே தோட்டத்தில் கண்ணீரோடு ஜெபித்தார். ஆனா எருசலேம்ல வந்து நகரத்தை பார்த்து அவர் கண்ணீர் விட்டு அழுதார். பொதுவாக இந்த கண்ணீர் விட்டு அழுகிற அனுபவம் இருக்குல்ல, அது ஒண்ணு இது நமக்கு இனி இல்லாம போகுது, நம்ம கைவிட்டு போகுது, நம்ம பிரயாசப்பட்டும் பிரயோஜனம் இல்லாமல் போகிறது என்கிற நிலைமை வரும்போதுதான் ஒரு மனுஷன் எந்த லெவலுக்கு வந்துடும் அப்படின்னா கண்ணீர் விட்டு அழுவாங்க. இந்த கண்ணீர் விட்டு அழுகிறத எங்க மேக்சிமம் பார்க்க முடியும் அப்படின்னா மரண வீட்டில். அதுலேயும் அந்த பாடியை எடுப்பாங்க பாருங்க, அப்போ ஒரு அழுக வரும்.
அந்த கண்ணீர் சும்மா நிக்கிறவங்களையும் அழ வச்சிரும். அந்த வழியா போர் யாருன்னே தெரியாது, ஆனா அழ வச்சிரும். ஏன்? அந்த கண்ணீர் விட்டு அழுகிற அழுகை எல்லாம் போக போகுது, என்னை விட்டு போக போகுது. ஆமே, இனி என்னைக்கு பார்க்க போறோம், எப்படி பார்க்க போறோம்? அப்படி எடுத்துட்டு போகும்போது ஏற்கனவே அழுதுட்டு இருப்பாங்க. அந்த இந்த அழுகை தான் எருசலேமை பார்த்து ஒரு பக்கம் எல்லாரும் குறித்தோலைகளை பிடித்து கொண்டு உன்னதத்தில் அவர் ஓசானா ஓசானாலே லார்ட் சேவ் அஸ், எங்களை ரட்சிங்க அப்பா. எருசலேமை பார்த்து, எருசலேமுக்கு வெளியே இருக்கிற ஜனங்கள்லாம் ஓசானா பாடிட்டு வரும்போது எருசலேமே எருசலேமே அவர் அழுறாரு. அவருக்கு தாங்க முடியல, வலி தாங்க முடியல. அழுது சொல்லுகிறார், உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் இன்னைக்காவது உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்தில் உனக்கு நெருக்கி. இது பாஸ்ட் கிடையாது, இது பிரசன்டும் கிடையாது, இது ஃபியூச்சர். லாசர் வீட்டில் பாஸ்ட நினைச்சு அழுதார். கெத்செமனே தோட்டத்தில் பிரசன்ட்ல நடக்க போற காரியத்தை நினைச்சு அழுறார். ஆனா எருசலேம்ல வந்து ஃபியூச்சர், என் ஃபியூச்சர் நினைச்சு, என் ஃபியூச்சர் இயேசுவை அழ வச்சிட கூடாது. என் பாஸ்ட் இயேசுவை அழ வைக்கிறதுல எனக்கு ஹோப் இருக்கு, என் பிரசன்ட்ல கூட ஹோப் இருக்கு. ஆனா என் ஃபியூச்சர் இப்படியா போகுது. சீஷர்கள்ல ஒருத்தன் ஃபியூச்சர் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணார். யாருடைய ஃபியூச்சர் நினைச்சு தெரியுமா? அவர் ஒன்ஸ் அப்படி ஃபீல் பண்ணிட்டார் அவுட்னு அர்த்தம். அவர் ஃபீல் பண்றதுக்கு முன்னாடி வர ஹோப் இருக்கு. யூதாஸ்க்காக எப்போ ஃபீல் பண்ண தொடங்கினாரோ அதோட முடிஞ்சு யூதாஸ் கதை. அதுக்கப்புறம் மனஸ்தாபப்படலையா, அவன் அழலையா? நோ யூஸ். அதான் இந்த தான், அதாவது எருசலேமுக்கு தெரியல, இன்னைக்கு தான் எனக்கு கிரேஸ் பீரியடோடைய லாஸ்ட் டே அப்படின்னு தெரியல. அதான் அழுதார். இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகலாம். இதுதான் அனுக்கிரக காலம், இதுதான் ரட்சணிய நாள். என் ஃபியூச்சர் இப்படி ஆக போகுது நினைச்சு அவர் அழ ஆரம்பிச்சிட்டாருன்னா அதன் அர்த்தம் என்ன? அவர் என் ஃபியூச்சரை பார்த்துட்டார். ஹல்லேலூயா. ஆமென். எனக்காக இயேசு அழுவது எனக்கு ஆசீர்வாதம், எனக்காக இயேசு கண்ணீரோடு ஜெபிக்கிறது எனக்கு ஆசீர்வாதம். ஆனா இயேசுவை நான் எப்படி அழ வச்சிடக்கூடாது தெரியுமா? கண்ணீர் விட்டு அழ வைத்திடக்கூடாது. எருசலேமே, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். எருசலேமே எருசலேமே, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். எருசலேமே, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். அவரால் தாங்க முடியல. யாரோ இறந்ததுக்கெல்லாம் அழமாட்டோம். நமக்கு ரொம்ப பிரியமானவங்க அவங்க நம்மளை விட்டு போறாங்க, இனி அவங்க நமக்கு இல்லை, இனி அவங்கள பார்க்க முடியாது, இனி 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 அவ்வளவுதான்ங்கிற நிலைமை வரும்போது ஒரு பக்கம் அவரை துதிக்கிற ஆர்ப்பரிப்பின் சத்தம் இருந்தாலும் அவருக்கு கம்பளங்கள் எல்லாம் விரிக்கிறாங்க. என்ன பண்ணாலும் நீங்க இந்த மரண வீட்டில் பார்த்துருக்கீங்களா? ஆமே, அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் டீ எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. மத்தியானம் ஆனால் லஞ்ச் ரெடி பண்ணிடுவாங்க, டின்னர் ரெடி பண்ணுவாங்க. எல்லாரும் துக்கமாக இருந்தாலும் சாப்பிடுவாங்க. ஆனால் ரொம்ப துக்கத்தில் இருக்கிறவங்க தண்ணி கூட கொடுக்காம இருப்பாங்க. எங்கள் அப்பா இருந்து 3வது நாள் எங்கள் அண்ணன் வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட வச்சாங்க. அந்த அடக்க ஆராதனை அன்னைக்கு சாப்பிட முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. வலி, வேதனை. மீதி எல்லாரும் அழுது துக்கத்தோடு இருந்தாலும் அந்தந்த காரியம் நடக்கும். ஆனால் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்க பாருங்க, அவங்களுக்கு தண்ணி கூட கொடுக்க முடியாது. என்ன துதி ஆர்ப்பரிப்பு இருந்தாலும்
அவருக்கு இதுல என்ஜாய் பண்ண முடியல. எருசலேமே ஒண்ணு நினைச்சு அவர்களால் பரலோகத்தில் இருக்க முடியாம தானே இறங்கி வந்தார். பரலோகத்தில் கோடா கோடி தூதர்கள் இரவும் பகலும் ஓயாமல் பரிசுத்தர் 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 என அந்த துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற கர்த்தர் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட எருசலேமின் நிலைமையை பார்த்து இருக்க முடியாம அவர் இறங்கி வந்தார். இது வேதனையின் கண்ணீர், tears of pain, வேதனையின் கண்ணீர். ஹல்லேலூயா. எருசலேமே என்று சொல்லி அழுகிறார். இந்த எருசலேம் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு இண்டிவிஜுவலா தங்களை முன்னிறுத்தி பார்க்க வேண்டும். நான் என் வாழ்க்கையை குறித்து தேவன் திருப்தியா இருக்கிறாரா, அல்லது தேவனை கண்ணீர் விட்டு அழ வைக்கிறேனா? கண்ணீர் விட்டு அழ வைக்கிறேனா? நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? நாம எல்லாருமே அவரை இப்படி பார்க்கிறோம். எதுக்கு தெரியுமா? அவர் கையை திறந்து நாம திருப்தியாக. அவரும் நம்மளை பார்க்கிறார். எதுக்கு தெரியுமா? அவருடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாக. இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் என் லைஃப் ஆண்டவரை திருப்திப்படுத்துகிறது என்று? ஆமே, நான் கையை கட்டிட்டேன். இந்த செய்தி ஒரு வாரமாய் ஆவியானவர் தியானிக்க வைத்துக் கொண்டே இருந்தார். அப்பொழுதெல்லாம் உள்ளம் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே உங்களை கண்ணீர் விட்டு அழ வச்சிடக்கூடாதுப்பா, உங்களை கண்ணீர் விட்டு அழ வச்சிடக்கூடாது. இந்த எருசலேமை குறித்து பார்க்கும்போது ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு வர 5 காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். இந்த சாலேம் என்கிறது தான் பின்னாட்களிலே எருசலேமாக அறியப்பட்டது. ஷாலேம், சாலேம் அப்படின்னாலே சமாதானம் என்ற அர்த்தம். ஜெருசலேம் என்கிற வார்த்தை ஈரே சாலேம், இது ரெண்டும் இணைந்தது தான். ஈரே ஈரே, யெகோவா ஈரேன்னு சொல்லுவோம்ல, ஈரே சாலேம், இது இணைந்தது தான் ஜெருசலேம். அதன் அர்த்தம் என்ன? God provides peace. கர்த்தர் சமாதானம் அருளுவார். அதை தான் சங்கீதக்காரன் 29வது சங்கீதத்தின் கடைசி வசனத்திலே சொல்லுவார். கர்த்தர், ஆமென், 29 கடைசி, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி. The Lord will bless his people with peace. சமாதானம் அருளி ஆசீர்வதிப்பார். இந்த சாலேமுக்கு ஒரு ராஜா உண்டு. எருசலேமே, நீ யாரும் இல்லாதவன் அல்ல, நீ தன்னிச்சையாய் விடப்பட்ட காட்டு கழுதை அல்ல, உனக்கு ஒரு ராஜா உண்டே. ஆமென். உனக்கு ஒரு ராஜா உண்டு. அந்த ராஜா பழைய ஏற்பாட்டில் மெல்கிசேதேக் என்று அறியப்பட்டார். அவர் சாலேமின் ராஜா, சமாதான பிரபு, அவர் சமாதான கர்த்தர் அவர். எனவேதான் கேட்டார், சீயோன் குமாரத்தியே நீ ஏன் அழுகிறாய்? ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ? உனக்கு ஒரு ராஜா உண்டு, எனக்கு ஒரு ராஜா உண்டு. சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எனவேதான் இங்கே ஜனங்கள் பாடுகிறார்கள். லூக்கா 19:38 கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் அறிந்து கொள்ள வேண்டும், எனக்கு ஒரு ராஜா உண்டு. ஹல்லேலூயா. ராஜா ஆட்சி காலமும் இப்பொழுது இருக்கிற ஆட்சி காலத்துக்கு வித்தியாசம் உண்டு. ஆமே. இப்பொழுது இருக்கிற ஆட்சி என்பது மக்கள் எல்லாரும் சேர்ந்து தெரிந்தெடுக்கிற ஒரு தலைவன். ராஜா ஆட்சி காலம் என்பது ராஜா தெரிந்தெடுப்பார் யார் தனக்கு கீழே இருக்கணும் என்று. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார், தேவன் மீட்டெடுத்திருக்கிறார். எருசலேமே,
நீ யாரும் இல்லாதவன் அல்ல, நீ அனாதை அல்ல, நீ தன்னிச்சையாய் விடப்பட்டவன் அல்ல, உன் இஷ்டம் போல நடக்கும்படி விடப்பட்டவன் அல்ல. உனக்கு ஒரு ராஜா உண்டு, உனக்கு ஒரு ராஜா உண்டு. சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எனவேதான் ஆமேன், ராஜாவானவர் புறப்பட்டு வருகிறார், ராஜா வருகிறார். ஃபாதர் அழகா பாடி இருக்கிறாங்கல்ல, ராஜா வருகிறார், ராஜா இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். கர்த்தர் சமாதானம் அருளும்படியாய் எருசலேமுக்கு அவர் பாராட்டின கிருபை என்ன? அவர் அதை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்தார், கண்களால் அதை நோக்கிக் கொண்டே இருந்தார், சத்துருக்களை விலக்கினார், கொடி ஏற்றினார். ஆமென். சத்துருவை தொட விடல, கர்த்தர் பாதுகாப்பாயிருந்து. ஆமென். தாவீது சொல்லுகிறானே, நான் சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். எவ்வளவு சத்துருக்கள் சுத்தி இருக்கும் போது அவனால எப்படி சமாதானமா இருக்க முடிந்தது என்றால், கர்த்தர் சமாதானம் தருகிறவர். எருசலேமே, உன்னை நான் ஏற்படுத்தினதே நீ சமாதானமா இருக்கணும். அதனாலதான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். உன்னத பாட்டு 2ல இருக்கிறது, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் அவளை விழிக்க பண்ணாதே, அவளை எழுப்பாதே அப்படிங்கிறார். நானும் நீங்களும் சமாதானமா இருக்கணும் என்று விரும்புகிற கர்த்தர். அதனாலதான் கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. நமக்கு ஒரு ராஜா உண்டு. நானே ராஜா, நானே மந்திரி, இப்படி வாழக்கூடாது. இப்படி வாழ்கிற எருசலேமை பார்த்துதான் அவர் அழுறார். எருசலேமே, நீ யார் என்பதையும் உன் ராஜா யார் என்பதையும் நீ அறிந்து கொள். இரண்டாவதாக, இந்த எருசலேம் மீட்கப்பட்டது. 2 சாமுவேல் 5வது அதிகாரத்தின் 6, 7 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். தேசத்தில் குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள். அதாவது எருசலேமுக்கு போகிறார் தாவீது அதை பிடிக்கும்படி. அப்பொழுது தடை வருகிறது, டிஸ்கரேஜ் பண்றாங்க, இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் சாத்தியமாகாது. அப்படி சொல்லப்பட்ட இடத்துல 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 7வது வசனம், ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எருசலேமை தான் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சீயோன் என்பது எருசலேமில் இருக்கிற ஒரு பர்வதம். அந்த சீயோன் ஒரு பர்வதத்தின் பெயர். அது சிம்பாலிக்கா அநேக இடத்துல இப்படி மாறி மாறி சொல்லப்பட்டிருக்கும் வேதத்துல. ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று. இவனெல்லாம் மீட்க முடியாது, இவனெல்லாம் தெரிந்தெடுக்க முடியாது. பலவான் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க முடியுமோ என்றாலும் அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். கர்த்தர் வழக்காடி அவர்களை இரட்சிப்பார். நமக்கு நம்ம எப்படி மீட்கப்பட்டோம் என்பதை பார்க்கணும். எருசலேமே, நீ சும்மா வரல, நீ சும்மா வரல. ஆனாலும் தாவீது அதை பிடித்தான். தாவீதின் நகரம். ஹல்லேலூயா. என்னையும் உங்களையும் தேவன் தெரிந்தெடுக்கும் போது எத்தனை பேர் சொல்லி இருப்பாங்க, இவெல்லாம் திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை, இவெல்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை, இவெல்லாம் பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கா சான்ஸே கிடையாது. இப்படி சொல்லப்பட்ட இடத்துல நம்மை தேடி வந்து ரிஸ்க் எடுத்து, ஹல்லேலூயா, தாவீது ரிஸ்க் எடுக்கிறான். அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, இங்க இருக்கிற சப்பானிகளை ஒன்னு தடுப்பாங்க அப்படின்னு. அதாவது இதெல்லாம் எத்தனையோ பேர் முயற்சித்து தோற்று போன இடம்.
எருசலேமை பிடிக்க எவ்வளவு பேர் ட்ரை பண்ணாங்க, எல்லாரும் தோற்று போனாங்க. இப்போ தாவீது வந்திருக்கிறானா, சான்ஸே கிடையாதுப்பா. நீ வேணா கோலியாத்தை வீழ்த்துறவனா இருக்கலாம், இந்த எருசலேம் எல்லாம் பிடிக்க முடியாதுன்னு சொல்லுகிற இடத்துல ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். ஹல்லேலூயா. அடிக்கடி நினைத்து நன்றி சொல்லுகிற காரியத்துல உண்டு, நான் எப்படி ஆண்டவரே இங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பி மேஜர். என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்தவோ துரோகினா. glory. என்னையா ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கே நீதான். எருசலேமே, எருசலேமே, ஹல்லேலூயா. நீ மீட்கப்பட்டதை மறந்து விட்டாய். நீ தெரிந்தெடுக்கப்பட்டவன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11:36 மூன்றாவதாக அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசிக்கலாம். என் நாமம் விளங்கும்படி. ஓ, என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய, நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே, எருசலேமிலே, என் சமூகத்தில், என் சமூகத்தில் என் தாசனாகிய தாவீதுக்கு என்னாலும் ஒரு விளக்கு இருக்கத்தக்கதாக அவன் குமாரனுக்கு ஒரு கோத்திரத்தை கர்த்தர் வேற எந்த நகரத்தையும் அவருடைய நாமம் விளங்க தெரிந்தெடுக்கவே இல்லை. எத்தனை பட்டணங்கள் இருக்கிறது, எத்தனை நகரங்கள் இருக்கிறது. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அப்ப கர்த்தர் நினைச்சா எல்லாத்துக்கும் மேல என்ன பண்ணலாம் தெரியுமா? அவருடைய நாமத்தை தரித்திருக்கலாம். இல்ல, எருசலேமை மட்டும் தெரிந்தெடுக்கிறார். 132வது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சீயோனை கர்த்தர் எப்படி தெரிந்தெடுத்தார் தெரியுமா? விரும்பி 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 தெரிந்தெடுத்தார். அவருடைய நாமம் தரிக்க இதை விட நம்ம எத்தனையோ மேன்மையா பார்க்கிறோம். ஊரில் ஒருவனும், ஆமோஸ் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்வார் அல்லவா, ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேர், ஆமோஸா ஆபகுக்கான்னு தெரியல, ஆமென், ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக நான் தெரிந்தெடுத்தேன். எத்தனையோ ஜனங்க இருக்கிறாங்க. இயேசு இந்த பூமியில் வந்தது நமக்காக மட்டுமா? எல்லாருக்காக தானே வந்தார். அப்ப எல்லாரையும் தெரிந்தெடுக்க வேண்டிய இடத்துல என்னையும் உங்களையும் தேவன் தெரிந்தெடுத்து, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்கிறது? என் மேல அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா 44வது அதிகாரம் அதனுடைய, ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான், கர்த்தருடையவன் என்பான். ஒருவன் யாக்கோபின் பெயரை தரித்துக் கொள்வான். ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு, அதான் உடன்படிக்கை, கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்துக் கொள்வான். நம்ம எல்லாம் எங்கேயோ இருந்தவர்கள், இதற்கு சம்பந்தமே இல்லாதவர்கள். இன்று நாம் அவருடையவர்களாய் இருக்கிறோம், கையெழுத்து போட்டு இருக்கிறோம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த எருசலேமை பார்த்து அவர் கண்ணீர் வடிக்கிறார். கண்ணீர் வடிக்கிறார் என்றல்ல, கண்ணீர் விட்டு அழுகிறார். Glory Jesus. அன்று கழுதை மேல வந்து எருசலேமை பார்த்து கண்ணீர் வடித்தது போல, நாளை அவர் வெள்ளை குதிரை மேல வந்து எத்தனை பேரை பார்த்து கண்ணீர் விட்டு அழப்போகிறாரோ தெரியாது. அந்த கூட்டத்தில் நாம இருக்கவே கூடாது என்பது நம்முடைய ஜெபமாய் அனுதினமும் இருக்கட்டும். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஆண்டவர் அழுறது மாதிரி பைபிள்ல இல்ல, ஆனாலும் ஒரு வழி இருக்கும்ல, ஒரு வழி இருக்கும்ல. அன்னைக்கு கழுதை மேல வந்தார், அன்னைக்கு இரட்சகராய் வந்து அழுதார். நாளைக்கு எத்தனை பேர் ஓடி ஒளிவாங்களா அவரை ஃபேஸ் பண்ண முடியாம? நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே.
ஆண்டவரே அவங்களை இப்படி வச்சிருக்கிறீங்க, இவங்களை இப்படி வச்சிருக்கீங்க. இன்னைக்கு இதுதானே நமக்கு பிரஷியஸா இருக்கிறது. ஆண்டவர் என் மேல உங்க நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது, நீங்க என்ன தெரிந்தெடுத்து இருக்கிறீர், உம்முடைய நாமம் தரித்து இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய், உம்முடையவனாய் உம்முடையவளாய் என்னை நீர் மாற்றி இருக்கிறீர். ஆண்டவரே நம்ம எதெல்லாம் பிரஷியஸா பார்க்கிறோம் தெரியுமா? ஆண்டவரே அவங்களுக்கு உடனே வேலை கொடுத்தீங்க, ஆண்டவர் அவங்களுக்கு நம்ம நினைச்ச நிறைய காரியம் நடக்கல, கர்த்தர் நடத்ததானே செய்யறாரு. இப்போ ஒரு நெருக்கமான சூழ்நிலை தான், என்ன செய்ய போறோம் பெரிய கொஸ்டின் இருக்குல்ல. 3 வருஷம் லாக்டவுன் இருந்துச்சுல்ல, என்ன செஞ்சோம்? அன்னைக்கு கேஸ் இருந்து சாப்பாடு இல்லை, எல்லாரும் கேஸ் ஏறி இருந்தீங்க. ஆமே, நடத்தலையா கர்த்தர்? நடத்தலையா? நீ தண்ணீரை கடக்கும் போது நடத்துவார். ஒரு வருமானம் இருந்தாங்க, ஒரு வருமானம் இருந்தா நடத்தலையா கர்த்தர்? நம்ம எதை மறந்துட்டோம் தெரியுமா? ஆமா, எனக்கு ஒரு ராஜா இருக்கிறார், எனக்கு ஒரு ராஜா இருக்கிறார், எனக்கு ஒரு ராஜா இருக்கிறார், என்னை போஷிக்கிறவர். அவர் சாலேமின் ராஜா. அவர் தளர்ந்து வந்த ஆபிரகாமுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுத்த ராஜா, எனக்காக ஜீவனை கொடுத்த ராஜா. என்னை தனியா விட மாட்டா, என்னை தள்ளாட விட மாட்டா. என்னை அலைந்து நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு அலைந்து திரிய நல்ல கைகளை தட்டி கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் உம்முடையவன், என்னை நீர் அப்பத்துக்கு அலைந்து திரிய விட மாட்டீர், என்னை நீர் அலைந்து திரிய விட மாட்டீர், என்னை நீர் அலைந்து திரிய விட மாட்டீர். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கூப்பிடும் காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரத்தை சமதரித்து கொடுக்கிறவர். சிம்சோன் என்னதான் ட்ராக் மாறி போனாலும் அவன் மேல அவருடைய அபிஷேகம் இருக்கு. ஒரு கட்டத்தில் அவனுக்கு தாகம் தாங்க முடியாம ஆண்டவர்கிட்ட ஒண்ணு கேட்டான், நான் தாகத்துல சாகணும் ஆண்டவரே, இந்த பெலிஸ்தியர் கையால நான் சாகணும் ஆண்டவரே கேட்டு முழங்கால எடுத்து போட்டு அடிச்சான் பாருங்க. பள்ளத்தாக்க கர்த்தர் வந்து பள்ளத்தாக்க பிளக்கிறான். அங்கதான் என்ன கோர் என்று சொல்லுகிறான். அங்க தண்ணீர் தானா சாகணும் ஆண்டவரே கேட்கிறான். எப்படா அவனை சாக விடுவேன்? நீ இருக்கிற இடத்துல பள்ளத்தாக்கு. எல்லா வாசல் அடைப்பட்ட நிலையில இந்த கேள்வியோட யாராவது இருக்கிறீங்களா? உன் மேல் அவர் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. எருசலேமே, நான் சாகணும் ஆண்டவரே, நான் சாகணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சாகணும் ஆண்டவரே. எவ்வளவு பெரிய பலசாலிங்க சிம்சோன். அந்த ரங்கத்தில் அவன் அழுக, வெளியெல்லாம் அழ மாட்டார், வெளியெல்லாம் பலசாலி. வரம் வந்தாலே பெலிஸ்தேன் ஓடுவான். ஆனா உள்ள போய் நான் சாகணுமாப்பா, பள்ளத்தாக்க என்னக்கோ நீர் எந்த துணையா, தாகம் தீர்க்கும் ஆமென். என்னக்கோ நீர் எந்த துணையாளே, தாகம் தீர்க்கும் ஜீவன் நீரே. ஆமென். ஆவியானவரே, 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 glory. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே. ஆமென்.
பாதிக்கப்பட்ட அவருடைய ஜனம் இருந்த கோசேன் என்னும் நாட்டை விசேஷப்படுத்தி வித்தியாசப்படுத்தினது போல உங்கள் குடும்பத்தை அவர் நாமம் தரிக்கப்பட்ட நீங்கள் இருக்கிற உங்கள் குடும்பத்தை கர்த்தர் விசேஷப்படுத்தி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நேரம் அதிகம் போகிறது. நான்காவதாக, இந்த எருசலேமே கர்த்தர் உனக்கு செய்தது என்ன தெரியுமா? நீ மறுபடியும் கட்டப்பட்டவன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 25:8 சொல்லப்பட்டிருக்கிறது. நேபுகாத்நேச்சார் என்ன செய்தானா? 8-9 வசனங்களை வாசிக்கலாம். 5ஆம் மாதம் 7ஆம் தேதியிலே நேபுகாத்நேச்சார் என்னும் பாபிலோன் ராஜாவின் 19ஆம் வருஷத்திலே பாபிலோன் ராஜாவின் ஊழியக்காரனாகிய நெபுசாராதான் என்னும் காவல் சேனாபதி எருசலேமுக்கு வந்து கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரமனை எருசலேமின் சகல கட்டடங்களையும் பெரிய வீடுகள் எல்லாவற்றையும் அக்கினியால் சுட்டெரித்து விட்டார். இப்படி எல்லாம் இடிக்கப்பட்டு பாழாக்கப்பட்டது. இனி எருசலேம் அவ்வளவுதான் இருந்த இடத்துல கர்த்தர் நெகேமியாவுக்குள்ள பாரத்தை கொடுக்கிறார், எஸ்ராவுக்குள்ள பாரத்தை கொடுக்கிறார். நெகேமியா எஸ்ராவை கொண்டு கர்த்தர் மறுபடியும் கட்டி எழுப்புகிறார், மறுபடியும் கட்டி எழுப்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை முறை சத்துருவானவன் இடித்து போட்டார், எத்தனை முறை இல்லாமல் ஆக்கினார், எத்தனை முறை இதோடு முடிந்தது என்கிற நிலையில கொண்டு வந்தார். ஆனாலும் கர்த்தர் மறுபடியும் என்னை தூக்கி எடுத்து நிறுத்தி இருக்கிறதை ருசித்தவங்க மட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. நெகேமியா நாட்கள் வந்தபோது நெகேமியாவுக்குள்ள ஒரு பாரம், அவன் அறியாத ஒரு பாரம். அதாவது 2 விதமான பாரங்கள் இருக்கிறது. ஒன்று நாமவே உருவாக்குகிற பாரம், இன்னொன்று தேவன் இறக்குகிற பாரம். ஆண்டவர் ஒரு பாரத்தை இறக்கும் போது அது நம்ம எங்க தான் கொண்டு போகும் அப்படின்னா ஜெபத்துக்கு நேராய் கொண்டு போகும். மார்த்தாளுக்குள்ளே நிறைய காரியம் அவளே நினைச்சு கலங்கினா, அது அவளை என்ன செய்ய வைக்கல அப்படின்னா ஜெபிக்க வைக்கல. நீங்க கவலைப்படுகிற காரியம் உங்களை ஜெபத்துக்கு நேராக நடத்தல அப்படின்னா சம்திங் ராங் இன் யூ. தேவையில்லாம கலங்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் கவலைப்படுகிற காரியம் ஜெபத்துக்கு நேராக நடத்தல அப்படின்னா என் கவலை தப்புன்னு அர்த்தம். நான் சும்மா கவலைப்பட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். அந்நாளுக்கு கவலை இறக்குனது கர்த்தர். எனக்கு கதவை அடைச்சதே யாருதான்? கர்த்தர். அவ எங்க போனா தெரியுமா? ஆலயத்துல போய் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணான் இருக்கு. ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணதும் ஏலி எதை பார்க்கறான்னு அவளுடைய வாயை பார்க்கறான். ஒரு கவலை ஒருத்தி ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண வைக்குதுன்னா அது சரியான கவலை. அது கர்த்தர் கொடுத்த பாரம். நெகேமியாவை உபவாசம் செய்ய வைக்குது. நெகேமியா சேஃப் சோனுக்குள்ளதான் இருக்கிறான். அவன் ராஜ அரண்மனையில் ஒரு கவர்னர் போஸ்ட்னு வைங்களேன். சும்மா அந்த சாப்பாடு கொடுக்குற வேலை மட்டும் கிடையாது. அவன் அவ்வளோ மேன்மையான அந்த ராஜா இருக்கிற போஜன பந்தியில சும்மா லேஸ்ல யாருமே உள்ள வரக்கூடாது. அங்க நிக்கிறவன் ராஜ முகத்தை பார்த்து ஏன்பா துக்கமா இருக்கிற அப்படின்னு கேட்கிறான்னா, ஒவ்வொரு முறை பந்தி பரிமாறும் போதும் நிறைய பேசக்கூடியவங்க. ஹாப்பியா, ஹாய் நெகேமியா, ஹவ் ஆர் யூ, குட், இப்படி பேசிட்டு இருக்கிறவங்க. இன்னைக்கு நெகேமியா பேச மாட்டேங்கிறான். முகத்தை அப்படி குனிஞ்சே விளம்பிட்டு போறான். வெறும் செர்வண்டா இருந்திருப்பான்னா அவன் பேசினா என்ன, பேசல என்ன அப்படி சொல்றான். ஆனா அப்படி அல்ல. அப்படி முகத்தை பார்க்கும்போது துக்கமா இருக்கு. ஏன் துக்கமா இருக்கிற? என்ன விஷயத்த சொல்லு. அவன் சேஃப் சோன்ல நல்லாதான் இருக்கிறான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு பாரம். இந்த அலங்கம் திரும்ப கட்டணும், திரும்ப கட்டப்படணும். ஒரு காரியத்தை குறித்து கர்த்தர் பாரத்தை இறக்குறாருன்னா புரிஞ்சுக்கோங்க, ஆமென், அதெல்லாம் பலனாய் மாற போகிறது. அப்படி மறுபடியும் கட்டப்பட்டதுதான் இந்த எருசலேம். மறுபடியும் கட்டப்பட்ட எருசலேம். எஸ்ரா நாட்கள், நெகேமியா நாட்களில் அலங்கம் கட்டப்பட்டது. செருபாபெல்லாம் வந்து ஆலயத்தை திரும்ப கட்டுறாங்க. பாழானதை பயிர் நிலமாக்குவேன் என்று எசேக்கியேலை கொண்டு சொன்ன தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றினார்.
இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, உன்னை மறுபடியும் கட்டுவிப்பேன். நம்ம லைஃப திரும்பி பாருங்க. ஜெப வாழ்க்கையில எத்தனை இடத்துல அப்படியே விழுந்திருப்போம். திரும்ப தூக்கி கொண்டு வந்து நிறுத்தி ஜெபம் வச்சாரா இல்லையா? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை நாள் பைபிளை தொடாம இருந்தோம். இப்ப திரும்பி பைபிளை ஃபர்ஸ்ட்ல இருந்தே வாசிக்க வைக்கிறாரா இல்லையா? அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. இத்தனை பட்டணங்கள் இருக்க எருசலேமே, உன்னை கர்த்தர் விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறார். எப்ராயிமே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? ஆண்டவரே சொல்ற, என் உள்ளம் எனக்குள். எவ்வளவு சர்வ ஞானியே குழப்ப வச்சுட்டோம் பாத்தீங்களா? அந்த கிருபை நமக்கு தான். என் உள்ளம் எனக்குள், இவனை போடவா தூக்கவா, இவனை என்ன பண்ண, இவனை கீழே போட்டா நான் தான் அழணும். ஆமென், ஹல்லேலூயா. சில பிள்ளைங்க கோபத்துல பெற்றோர் சொல்லுவாங்கல்ல, தகப்பன் சொல்லுவார், ஏய் அவனுக்கு சாப்பாடு போடாத அப்படிமா. திருப்பி இவர் சாப்பிட உட்காந்துருங்க, பிள்ளை சாப்பிட்டானா? அவன் சாப்பிட்டுருப்பான், சாப்பிடாத மாதிரியே இருப்பான். இதான் ஹல்லேலூயா. உங்களில் எவனாகிலும் தன் மகன் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ? நல்ல தகப்பனவர். எனக்கு ஒரு நல்ல தகப்பன் உண்டு. எனக்கு ராஜா யார் தெரியுமா? எங்க அப்பா தான். ஹல்லேலூயா. அவர் மறுபடியும் நெகேமியா சொல்றார். ஆமே, 2வது அதிகாரம் 17-18. ஆமே, ஜனங்களை எல்லாம் அழைத்து எருசலேம் பாழா இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நான் இருக்கிற சிறுமையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள்ளாயிராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி, என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையா இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினர். மறுபடியும் கட்டப்பட்டது எருசலேமே உன் வாழ்க்கை. உன் வாழ்க்கையில ஒரு இழப்பு வந்த போது உலகம் சொல்லுச்சு, இவன் கதை முடிஞ்சிட்டு. ஆனா கர்த்தரே உனக்கு நாயகரா இருந்து, கர்த்தரே உனக்கு எல்லாமா இருந்து உன் வாழ்க்கையை மறுபடியும் கட்டி எழுப்பி இருக்கிறார். எருசலேமே, நீ மறுபடியும் கட்டப்பட்டது. 5வதாக அதிகம் போதிக்கப்பட்டது உன்னிடத்தில் தான். லூக்கா 19வது அதிகாரத்தின் 47வது வசனம். அவர் நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் அவரை கொலை செய்ய வகை தேடியும். நாள்தோறும் அவர் எருசலேம் தேவாலயத்தில் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார் தெரியுமா? அதிகமாய் வார்த்தைகள், அதிகம். ஏன் எருசலேமுக்கு தேவன் இப்படி ஆஃபர் வைக்க காரணம் என்ன? ஏன்னா எருசலேமை குறித்த தேவனுடைய ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. என்ன திட்டம்? மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்கள். மீகா 4:1-2 வசனங்கள். ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கு யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம். அடுத்த வார்த்தை, ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு அநேக வார்த்தைகளை தந்து கொண்டிருப்பதின் காரணம் என்ன தெரியுமா? உங்களிலிருந்து அந்த வேதம் வெளிப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. சபையே, இதுதான் உன்னை குறித்த தீர்க்க தரிசனம். என்னை நோக்கி வார்த்தை வருகிறது. ஒரு நாள் 2 நாள் அல்ல, நாள்தோறும் வருகிறது. அதிகமாய் வார்த்தையை கேட்கிற சபையே, எதற்காக? உன்னிலிருந்து வேதம் பரத்திலிருந்து என்னிடத்தில் வருகிறது. நாளைக்கு என்னிலிருந்து அந்த வேதம் வெளிப்படணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? இது வெளிப்படல. இதுதான் நாள்தோறும் போதிக்கிறார், அதிகமாய் போதிக்கிறார்.
அவரை பிடிச்ச ஆலயத்திலிருந்தெல்லாம் வெளியே தள்ளுவாங்க. அடுத்த வாரம் வந்து திருப்பி டீச் பண்ணுவார். ஏன்னா அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? அவர் சொல்றார், நான் அதை நிறைவேற்ற வந்திருக்கிறேன். என்னில் இருந்து வேதம் வெளிப்பட எனக்கு அதிகமாய் போதிக்கிற கர்த்தர். உங்களை உட்கார வச்சு போதிச்சிட்டு இருக்கிறது எதுக்கு தெரியுமா? நீங்க கேட்டுட்டு போறதுக்கு மட்டும் இல்ல, அது நாளைக்கு உதிக்கிற உன் ஒளியின் இடத்துல இந்த வசனம் என்கிற ஒளி உன்னில் உதிக்கும். ராஜாக்கள் நடந்து வருவார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா எருசலேமோ கண் சொருகி போன குருடா இருக்கிறது. இதுதான் அவருக்கு வழி. லூக்கா 13வது அதிகாரம் 34வது வசனத்துல ஆண்டவர் ஏங்கி சொல்லுவாரு, எருசலேமே எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உங்களிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே கோழி தன் குஞ்சுகளை சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருக்கிறேன். எத்தனை தரமோ நான் சேர்த்துக்கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கு மனதில்லாமற் போயிற்று. எத்தனை முறை என்னை மன்னிப்பீரோ, எவ்வளவா என்மேல் தீரோ, மறுதலித்தோ மறுவாய்ப்பென கழித்தீர், மறுபடியும் அழைக்கிறீ. இனி நான் பழைய மனிதன் இல்லை, அப்பா நான் உங்க செல்ல பிள்ளை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை முறை ஆண்டவர் வழியில சொல்றாரு, உனக்கு ஒரு சான்ஸ் 2 சான்ஸ் இல்ல. ஆமே, நம்ம செகண்ட் சான்ஸ் வைக்கிறோம். ஆண்டவர் கேட்கிறார், செகண்ட் சான்ஸ் ஆடா உனக்கு? ஆமே, எத்தனை சான்ஸ்டா உனக்கு? அந்த சான்ஸ் முடிய போகுது நினைச்சு எருசலேம் அழல, அவர் அழுறாரு. நம்ம எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறோம், 1 மணிக்கு எக்ஸாம் முடியுது, டைம் ஆகுது, எக்ஸாமினர் நிக்கிறாங்க. பொதுவாக டைம் ஆகுதுன்னா யாரு பதறுவாங்க தெரியுமா? எக்ஸாம், ஐயோ நான் இன்னும் ஒரு 2 கொஸ்டின் எழுதுனா பாஸ் ஆவேன், டைம் ஆகுதே. இங்க பார்த்தா எக்ஸாமினர் பதறாரு, இங்க இன்னும் முடியலையா? ஆமே, உணர்வில்லாமல். அதான் ஒரு எத்தனை தரமோ நம்ம லைஃப் திரும்பி பாருங்க, நமக்கு கிடைச்ச சான்ஸ் என்ன தெரியும்? அதாவது நான் தப்பு பண்ணியும் ஆண்டவர் என்ன தண்டிக்காம இருக்கிறார்னா, தப்பு செய்வதற்கான லைசன்ஸ் தந்திருக்கிறார்னு நினைக்கிற அதி புத்திசாலிகளே. தப்பு பண்ண லைசன்ஸ் தரல, நீ திருந்த சான்ஸ் தந்திருக்கிறார். ஏன்? ஒன்னு அவர் இழக்க விரும்பல. ஹல்லேலூயா. என்னை அவர் இழக்க விரும்பவில்லை. எத்தனை முறை என்னை மன்னித்தீரோ, எவ்வளவா என்னை தீரோ, மறுதலித்து மறுவாய்ப்பென கழித்தீ, மகன் என்று மனதால் அழைக்கிறீ, மறுபடி நான் பாவத்தில் விழுந்தோ, ஒரு நாள் என காத்திருந்தீர், இனியும் தாமதிப்பது. மறுபடி நான் பாவத்தில் விழுந்தும் மாறுவேன், ஒரு நாள் என காத்திருந்தீர். இது அலங்கார வார்த்தை அல்ல, இது உண்மையான வார்த்தை. இவன் மாறுவான், இவன் நாளைக்கு மாறிடுவான். அதுதான் பவுல் சொல்றாரு. மேன்மை பாராட்ட என்கிட்ட ஒண்ணுமே இல்லை,
என்னை விசேஷித்தவன் நான் விசேஷித்தவன் ஆகல்ல, அவர் என்னை விசேஷித்தவன் ஆக்கினா. ஆமாம், அந்த நாளுக்காக அவர் பொறுமையா இருந்தா என் பிள்ளை மாறுவான், என் பிள்ளை மாறுவாடு. அவரால் தாங்க முடியல. கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ள வண்ணமா அவர் ஆடா இறங்கி வந்துட்டாரு. உன்னை புரிய வைக்க இப்போ கோழியா சொல்றாரு. இதுக்கு மேலேயே நீ அவரை சிரமப்படுத்தியா? அவர் யார் தெரியுமா? அவரு உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். இப்ப எந்த ரேஞ்சுக்கு நீ இறக்கி வச்சிருக்கிற பாரு, எந்த லெவலுக்கு கீழே கொண்டு வந்திருக்கிற பாரு. எத்தனை தரமோ நம்ம லைஃப் பார்த்து இயேசு நம்ம பாஸ்ட நினைச்சு அழுறது நமக்கு நிறைய லவ் கிடைக்கும். நம்ம பிரசன்ட் சிச்சுவேஷன் நினைச்சு அழுறாருன்னு வைங்களேன், நமக்கு மீட்பு கிடைக்கும். நம்ம ஃபியூச்சரை நினைச்சு அழுறாருன்னு வைங்களேன், ஏன்னா ஒரு ஃபியூச்சரை பார்த்துட்டார்ல. நாளைக்கு என்ன நடக்க போகுது? லூக்கா 19வது அதிகாரம் அதனுடைய 43வது வசனம். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடினாலே உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்தில் நெருங்கி அவரால் தாங்க முடியல. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன ஆண்டவர் சொல்ற 42வது வசனத்துல, இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவா இருக்கிறது. எவ்வளவு பெயின் இருக்கும் பாருங்க. நீங்க இந்த லூக்கா 19வது அதிகாரம் இருக்குல்ல, லூக்கா 18வது அதிகாரத்துல லாஸ்ட்ல ஒரு சம்பவம் நடக்கும். என்ன தெரியுமா? அவர் எரிகோவுக்கு போவார். அங்க வழியில யார் உட்கார்ந்திருப்பா தெரியுமா? வழியில யார் உட்கார்ந்திருப்பா? எரிகோவுக்கு போகிற வழியில யார் உட்கார்ந்திருந்து பிச்சை கட்டிட்டு இருப்பா? ஒரு குருடன். அந்த குருடனுக்கு தெரியுது, எரிகோவில் இருக்கிற குருடனுக்கு இயேசு யாருன்னு தெரியுது. எருசலேமில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இயேசு யாருன்னு தெரியல. எரிகோவில் இருக்கிற எரிகோவில் இருந்த சகைவுக்கு இயேசுவை பார்க்கணும்னு ஆசை இருக்கு. எருசலேமில் இருக்கிற அவருடையவர்களுக்கு இயேசுவை பார்க்கணும்னு ஆசை இல்லை. இதான் ஒரு வழி. கண்கள் இருந்தும் காணாதவர்களாக இருக்கிறார். ஆனா ஒரு குருடனுக்கு தெரியுது நசரேயனாகிய இயேசு போகிறார்னு அவன்கிட்ட சொல்றாங்க. ஆனா அவன் எப்படி சத்தம் போட்டான் தெரியுமா? தாவீதின் குமாரனின் சத்தம். அவனுக்கு தெரியுது இது யாருன்னு. இயேசுவை யாருக்கு தெரியுதோ அவங்க தான் கண் திறக்கப்பட்டவர்கள். இயேசுவை யாருக்கு தெரியலையோ அவர்கள் குருடர்கள். அதனாலதான் இப்பொழுது உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. அதன் அர்த்தம் என்ன? உன் லைஃப் கிரேஸ் பீரியட் முடிய போகுது. இதுவரை நீ எதை நினைச்சிட்டு இருந்த? அக்கினி மதிலாய் கர்த்தர் இருப்பார், கர்த்தர் இருப்பார். இப்போ கர்த்தர் சொல்றார், இனி கர்த்தர் உனக்கு மதிலா இருக்க மாட்டார், சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போடுவாங்க. கர்த்தர் மதிலா இருந்தால் நாம் காக்கப்படுவோம், சத்துரு மதிலா இருந்தா அவ்வளவுதான். தூங்கவா செய்யறான் இவன்? குத்து ஈட்டியால எழும்பி உக்காந்துருப்போம். உக்காந்துட்டா இருக்க, எழும்பி நட, உட்கார முடியல, நடந்துட்டு இருப்போம். என்ன சும்மா நடந்துட்டு இருக்கிற? அலைக்கழிக்கிறவன் சத்துரு. இன்னைக்கு நிம்மதியா இருக்க முடியுதா? வீட்டுல நிம்மதியா ஆண்டவர் தருகிற வாழ்க்கையில ஒரு நிறைவோடு இன்னைக்கு காணப்படும். என்ன சுத்தி மதில் போட்டிருக்கிறது யாரு? ஆண்டவருடைய வேதனை. எத்தனை தரமோ உன்னை சந்திக்கும் காலம். இந்த பாம் சண்டே ஒரு 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 நார்மலா ஒரு பாரம்பரிய பண்டிகையா இராமல், ஆமே, இயேசு கண்ணீர் விட்டு அழுகிற நிலைமைக்கு என் வாழ்க்கை இருக்குமானால் நான் திரும்ப வேண்டிய நாள் இது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். நாம் கலிகூர கர்த்தரை நோக்கி கேளுங்கள். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். ஆண்டவரை ரட்சியும் ஓசன்னா என்று பாடின சத்தத்தை எருசலேமுக்குள்ள என்ட்ராகும் போது அங்க இருக்கிறவங்களுக்கு அது பிடிக்கல. உடனே சொல்றாங்க, இவங்களை பேசாதபடிக்கு அதட்டுங்க. ஆண்டவர் கண்ணீர் விட்டு அழுகிறார்.
என்னை கேட்கிற அன்பு சபையே, எவ்வளோ வார்த்தைகளை கேட்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி போய் கொண்டிருக்கிறது? தன்னிச்சையாய் விடப்பட்ட காட்டுக்கழுதையை போல சுற்றி திரிந்து கொண்டு, ஞாயிற்றுக்கிழமை கொஞ்ச நேரம் கிறிஸ்தவர்கள் ஆகிவிட்டோம், அதனால கொஞ்ச நேரம் சர்ச்சில் வந்து உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்கிறோமா? இல்லை. நம் ஃபியூச்சரை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் விட்டு அழுகிற நிலைமை இருக்கவே கூடாது. நாம எதிர்காலத்தை நினைச்சு அழுகிறதெல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆண்டவர் அழுதுட்டான்னு வைங்களேன், சரி இவன் மட்டும் பிறக்காம இருந்திருந்தா அப்படின்னாரு, அதோட முடிஞ்சு யூதாஸ் கதை. யூதாஸுக்கு வாய்ப்பு அதோட முடிஞ்சு. அந்த டோர் அங்க க்ளோஸ் ஆகுதுன்னு அர்த்தம். கிருபையின் காலம் முடியுதுன்னு அர்த்தம். காலத்தை பிரயோஜனப்படுத்துவோம், கர்த்தரிடம் திரும்புவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வாழ்நாளை எல்லாம் வருத்தத்தோடு வந்தவர் பாதம் சரணடைந்தார், வாழ்த்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவார் அழைக்கிறாரே, வருவார் கட்டின வீடும் நீலம் பொருளும் கட்டிடும் ஊற்றா உறவினரோ, கூடுவிட்டு நாவி போனா கூட உன்னோடு வருவதில்லை. வருவார் வல்ல ஆண்டவர், வருவார் வல்ல ஆண்டவர். ஆமென். வானத்தின் கீழே பூமி மேலே வானவரே சு நாமமல்லா, சபையை கேள், ரட்சிப்படைய வழி இல்லையே, ரட்சகரேசு வழியவரே. வருவார் அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர், வருவார் ஓரமலம சந்தனரே. ஓஹோ அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே, நிலைத்திடாதே. ஆமென். மரணமோ நான் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை. வருவார் அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவார். ஹல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு விஷயம், உங்க வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்து. வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்து, இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, என் மேல் அன்பு வைத்து என்னை மீட்கும்படியா நீ கண்ணீரும் இரத்தமும் சிந்தி நான் வாழனோடு விரும்பி என்னை தெரிந்தெடுத்து உடைய நாமத்தை, இந்த விலையேற பெற்ற நாமத்தை என் மேல் தரித்து. எத்தனை முறை நான் விழுந்தேன், என்னை மறுபடியும் கட்டி எழுப்பினீர்.
மறுபடியும் கட்டி எழுப்ப எஸ்ராக்களை நெகேமியாக்களை என் வாழ்க்கையில கொண்டு வந்தீரப்பா. சபையிலே கொண்டு வந்தீர் ஆண்டவரே. வார்த்தையை தந்து பலப்படுத்தி என்னை மறுபடியும் கட்டி. இத்தனை நன்மைகளை மேன்மை நீ செய்திருக்க உண்மை அறியாம போயிடக்கூடாது. சந்திக்கும் காலத்தை எரிகோவில் இருந்த குருடனுக்கு தெரியுது, எருசலேமில் இருக்கிற சபைக்கு தெரியலையே. ஓ ஹalleluya ஜீசஸ். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களிலும் glory, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால். விரும்புறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலோ ஜீசஸ், எந்த உயிரை பார்க்கிலோ ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதோடு ஆராதிப்பேன், உண்மை மனதோடு உண்மை. கடைசியா ஒரு விஷயம் கூட, ஒவ்வொரு நாட்கள் தீர்மானமாய் ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையா. ரெண்டு கைகளை முடிந்த விரித்து உயர்த்தி நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, எந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன் அப்பா, எந்த உயிரை பார்க்கிலும் ஓ ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் ஆண்டவரே. சபையை இந்த நதி இழுத்துட்டு போயிடட்டும்பா, இப்படியே கொண்டு போகட்டும்பா. உம்மை விட்டு விலகுகிற காரியம், விலக்குகிற காரியம் எங்களுக்கு தூரமா இருப்பதாக, எங்களுக்கு தூரமா இருப்பதாக. உம்மை அழ வைத்தது போதும் ஆண்டவரே, உம்மை அழ வைத்தது போதும்பா. சொல்லுங்க, நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை எந்த உயிரை பார்க்கிலும் ஆண்டவரே. Ribrahma Shekere Jesus ஆராதிப்பேன். Hallelujah, உண்மை மனது ஆராதிப்பேன். Hallelujah. சபையா எல்லாரும் சேர்ந்து கடைசி வர்ஷிப் பண்ணலாமா? Hallelujah பாடுவோம். Hallelujah. Hallelujah. Sharamakaro Ribala Maramadura Balare. Worship Him, worship Him.
Hallelujah. Thank you, Holy Spirit. Amen. நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. Yes, yes. Amen. Amen. Hallelujah. Hallelujah. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கிருபையாய் உம்முடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்தீர். எங்களோடு பிரத்யட்சமாய் பேசினீர். நீர் எங்களை மீட்க இரத்தமும் சிந்தினீர், கண்ணீரும் வடித்தீர். இந்த மீட்பை பெற்று மறுபடியும் கட்டப்பட்ட பிறகு, உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட பிறகு, நாள்தோறும் போதிக்கப்பட்ட பிறகு, ஆண்டவரை உம்மை விட்டு விலகி உம்மை அறிகிற அறிவை விட்டு அறியாமல் அசதியாய் கண் சொருகி போன குருடராய் வாழ்ந்த இந்த வாழ்க்கை இனி வேண்டாம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் ஆண்டவர் உம்மை கண்ணீர் விட்டு அழ வைத்தது போதும் ஆண்டவரே. எங்க மேல இப்படி உண்மையாய் அன்பு கூற வேறு யாருக்கும் முடியாதப்பா. ஆமென் அப்பா. எங்களால எந்த பிரயோஜனமும் இல்லை என்றாலே உலகம் எங்களை ஆண்டவரை தூக்கி போட்டு விடுகிற இந்த நாட்களில் ஆண்டவர் இப்படிப்பட்ட மாய உலகத்தில் எங்களை வேண்டும் என்று சேர்த்து கொள்ளுகிற உண்மை உறவே, உயர்ந்த மனமே, எங்கள் தகப்பனே, உம்மை அழ வைக்கிறவர்களாய் அல்ல, உம்மை கலிகூற பண்ணுகிறவர்களாய் காணப்பட, திருப்தியாக்குகிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்தருளும். இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் பேசட்டும் கர்த்தாவே. நாங்கள் கடைசியாய் பாடினது போல ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் பிரியாமல் உம்மோடு கடைசி வரை காணப்பட, உண்மையாய் நேசிக்க, வாழ்நாள் எல்லாம் ஆராதித்து ஆண்டவரை கடந்து செல்ல கிருபை செய்யும். ஒவ்வொருவர் மேல் உங்க கரம் இருப்பதாக. இந்த 3 மாதங்கள் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து நடத்தினீர். வருகிற புதிய மாதத்தை கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தும். கண்மணி போல ஒவ்வொருவரையும் காத்தருளும். கிருபை பெருகட்டும், நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you.